எதையுமே துவங்குவதற்குத்தான் சற்று தயக்கமாக இருக்கும். நம்பிக்கையோடு தைரியத்தோடு துவங்கிவிட்டால் அனைத்திலும் வெற்றி எப்பொழுதும் நம் காலடியிலேயே இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இது நல்ல செய்திதான். ஆம் என் குழந்தா, நல்ல செய்திதான் உன்னை தேடி வந்திருக்கிறது. ராஜயோகத்தை பெற நீ தயாராகிவிட்டாய். எனவே என் பிரியமே, எதையும் எதற்காகவும் தயங்கிக் கொண்டே இருக்காமல், எதையும் தொடங்காமல் தயங்கிக் கொண்டே இருக்காமல் உடனே துவங்கிவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆம் என் குழந்தா, உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும். அந்த உண்மையை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். உனக்கானது மட்டும்தான் வெற்றியும் தோல்வியும். இதில் மற்றவர்களின் பங்கு என்பது எதுவுமே கிடையாது. அதை சரிவர புரிந்து கொள் என் பிரியமே. இன்று நீ செய்ய வேண்டியதை இன்றே செய்ய பழகு. உன்னுடைய தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு தோல்வியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் உனக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிரியமே. எல்லாவற்றுக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என்பதுதான் அந்த வாய்ப்பு. நீ தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது என் பிரியமே. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதையுமே மீண்டும் பெற்றுவிடவே முடியாது. உன்னுடைய வாழ்வை எந்த நிலையிலிருந்து முன்னால் மீட்டு எடுத்துவிட முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிரியமே, வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வெற்றிக்காக. உன்னை நீ தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது என் பிரியமே. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிரியமே. கடின உழைப்பு வேண்டும். அதைவிட விடாமுயற்சி கண்டிப்பாக வேண்டும். வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இதைவிட அனைத்தும் உனக்கு தீர்க்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ அதீத புத்திசாலியாக இருக்கிறாய் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, புத்திசாலியாக நீ இருக்கிறாய். அப்படி இல்லை என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பாய் என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் இறைவன் எல்லோரையும் சோதிப்பது அல்ல என் பிரியமே. எல்லோரையுமே இறைவன் சோதிப்பது கிடையாது. உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளையும் திறமைசாலிகளை மட்டும்தான் இறைவன் அதிகமாக சோதிக்கிறான். அதிகமாக சோதனைகளுக்கு ஆட்கொள்கிறார். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் கூட அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று மட்டும் ஒதுங்கிவிடாதே. எதையும் தொடங்காமலேயே தயங்கி நின்று கொண்டே இருக்காதே. துவங்கிவிடு. கிடைத்தால் வெற்றியாக எடுத்துக்கொள். கிடைக்கவில்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு நீ சென்று கொண்டே இரு. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் அத்தனை வழிகளையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன்.
என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் முடியாது, இது உன்னால் முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. முடியாது என்று நீ சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே, எங்கோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போல உன் அருகிலேயே இருக்கும். அது எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வெற்றி உன் கண்களுக்கு தெரியும். எனவே உன்னை மாற்ற கற்றுக்கொள். மாற்றம் உன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் மிக சாதகமாக உனக்கு அமையும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்காதே என் பிரியமே. உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். மற்றவர்கள் உனக்கு காட்டும் வழியை விட, மற்றவர்கள் உனக்கு காண்பிக்கும் பாதையை விட நீ தேர்ந்தெடுப்பது என்பதுதான் புத்திசாலித்தனமானதாகவே இருக்கும். யாருடைய ஆலோசனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே என் பிரியமே. நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான். ஏனென்றால் முயற்சி செய்திருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு மன நிம்மதியோடு நீ இருக்கலாம். முயற்சியே இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை மட்டும் தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். ஆம் என் குழந்தா, நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாகத்தான் மாறிவிடுவாய். கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் நீ கிடைத்தால், தகுதி உள்ளவர் கைக்கு நீ சென்றால் நீ வைரமாக மாற்றப்படுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உனக்கு அனைத்துமாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு சாதகமாக நான் வழங்குவேன். உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல என் பிரியமே, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. ஆம் என் குழந்தா, ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் உறுத்தி கொண்டே இருக்கும் 2 விஷயங்கள் என்ன தெரியுமா என் பிரியமே? ஒன்று செய்திருக்கலாமே என்றும், மற்றொன்று செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நினைப்பதுதான். இப்படி நினைக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. பல தருணங்களில் உன்னுடைய திறமையை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம். நீ அதற்காக கவலைப்படாதே. மாற்றிக்கொள்ள வேண்டியது நீ அல்ல, மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய பார்வைதான் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய திறமையை அல்ல. விமர்சனங்களை கண்டு எப்பொழுதும் வீழ்ந்து விடாதே. விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து சென்று கொண்டே இரு. ஏனென்றால் தேவையில்லாத பேச்சுக்களை நீ காதில் வாங்க ஆரம்பித்தால் அனைத்துமே தேவையில்லாததாக சென்றுவிடும் உன் வாழ்வில். எனவே வெற்றி அடைய வேண்டும். அந்த நோக்கில் மட்டுமே உன்னுடைய நோக்கத்தை செலுத்தி கொண்டே இரு. நீ எட்டி பிடிக்காத வெற்றியையும் உனக்கு சாதகமாக பிடிக்க, உனக்கு சாதகமாக மாற்ற, உனக்கு துணையாக 8 திசையிலுமிருந்து நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை விட்டுவிடமாட்டேன். அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத அதிசயத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் பொறுமையாக இரு. வெற்றி எப்பொழுதுமே உன் காலடியில் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான்.
இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார், நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது, சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதை ஒன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்து கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. அவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையுமே புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு வாழவும் முடியும். அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூறுவதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அவர்களிடம் போய் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை விட்டுவிட்டு அமைதி என்ற ஒரு ஆயுதத்தை மட்டுமே அவர்களிடம் பயன்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கவே இருக்காது. மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்கள் புரிய வைக்க காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். அனைத்தையுமே அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த சாயி காலத்தோடு சென்றிருந்து உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நல்ல பதிலை நான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது
அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு.
இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும். முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுக்குரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோத்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த
அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கித் தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும்.